பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? இது ஜப்பான் தேசத்துல டோக்கியோ பட்டணத்துல ஒரு பகுதி. ஒரு நல்ல ஒரு ஆறு, தண்ணீர் ஓடுகிறது, நல்ல செழிப்பா, மனசுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பட்டணம், பெரிய பட்டணம் கூட. பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது. பின்னால் ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? ஒரு பெரிய டவர் தெரியுது இல்லை? அது ஸ்கை ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப உயரமானது. அதில் போய் நின்று பார்த்தா இந்த சிட்டி முழுவதும் ரொம்ப அழகா தெரிகிறது. அதெல்லாம் போய் பார்த்தோம். அப்பதான் இந்த பட்டணம் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. எதுக்கு இந்த கோபுரத்தை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அது இந்த டோக்கியோ பட்டணம் பூமி அதிர்ச்சி வரக்கூடிய அந்த எல்லைக்குள்ள இருக்குதான். எர்த்குவேக் அந்த எல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியாக்குள்ள இருக்குது. அதனால திடீர்னு பூமி குலுங்கும். அதனால பூமி அதிர்ச்சியை கண்டுபிடித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதற்கு அவ்வளோ உயரமான இடத்துல அதுக்குன்னு ஸ்பெஷல் கருவிகளை வைத்து கண்காணிக்கிறாங்க. அதில் ஜனங்கள் ஏறி போய் அந்த கோபுரத்தில் பார்க்கும்படியாக ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. தினமும் எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க அதை பார்க்கறதுக்கு தெரியுமா? எப்பவும் கூட்டமாக தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பட்டணம் இந்த டோக்கியோ பட்டணம். சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே திடன்கொள், என் மகனை திடன்கொள். எதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற? எதுக்கு சோர்ந்து போயிருக்கிற? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நான் இவ்வளவோ செஞ்சுதான் பார்க்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என் கணவர் பாருங்க, காலையில போறார், ராத்திரி வரைக்கும் கடை பிஸ்னஸ்ன்னு கஷ்டப்படுகிறார். ஒரு பலனே பார்க்க முடியல. இன்னும் கடன், தேவை, பிரச்சனையில தான் இருக்கிறோம். என் பிள்ளை பாருங்க, முட்டி முட்டி படிக்கிறான், மகள் படிக்கிறா, ஆனா எக்ஸாம் போற மார்க்கே கிடைக்க மாட்டேங்குது, பலனே இல்லை. எவ்வளவோ நான் ஊழியம் செய்யறேன், எத்தனையோ மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், ஒரு ஆத்மா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பலனை பார்க்க முடியலையே. நிறைய பேருடைய உள்ளத்தில் மனசோர்வு, நான் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலனை பார்க்க முடியலேன்னு சொல்லி. விவசாயி ஒருவன் நிலத்துல கஷ்டப்பட்டு உழுது பயிர் செய்து எல்லாம் செய்து கடைசியில பலன் கிடைக்கலன்னா அறுவடை டைம்ல எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பலனே இல்லை. நான் இவ்வளவு கிரியை செய்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னங்க பிரயோஜனம் என்கிற ஒரு விரக்தி வந்திருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, திடன்கள், சொந்து போகாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்படியா? இதுவரைக்கும் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நான் உன் கிரியைகளை கவனித்து கொண்டிருக்கிறேன். நீ உன் படுகிற பிரயாசத்தை கவனித்து கொண்டிருக்கிறேன். இதற்கான பலனை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஊழியக்காரங்களுக்கு என்ன? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தா அதுதான் பெரிய பலன். ஆண்டவரே, இவ்வளவு ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், அதற்கு ஏற்ற ஒரு பலன் இல்லையே அப்படின்னு சோர்ந்த போற சமயம்லாம் உண்டு. ஆனா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சோம்ல, அதனுடைய பலனை பார்க்க செய்தார் ஆண்டவர். எவ்வளவு ஜனம், எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சுகம் பெற்று இயேசு செய்த அற்புதத்தோடு வந்து நிற்கும் போது அதை பார்க்கத்தான் சந்தோஷம் இல்லை. என்னுடைய ஜெபத்திற்கு பலன் வந்திருக்குது, பட்ட பிரயாசத்துக்கு பலம் வந்திருக்குன்னு ஆண்டவரை நான் துதிக்கிறது உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு. எதுக்கு சொந்த போறீங்க? உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரை நான் திடமானதான் இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன், என் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீர் வாக்கு கொடுத்தபடி எனக்கு பலன் உண்டாக நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. சீக்கிரத்தில் பலனை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நான் திடமனதா இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன், என் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி அந்த பலனை பார்க்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.